வியட்நாமில் நாம் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நாம் நிறைய சர்ச் பண்ணுவோம். அப்படி சர்ச் பண்ணும்போது நமக்கு ஒரு பேரை தவிர்க்கவே முடியாது. நீங்கள் நெட்லேயோ இல்லை வேறு எங்கே சர்ச் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வரக்கூடிய பேர் எய்ரா ஓவர்சீஸ் ஸ்டடீஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தினுடைய பேர். இந்த நிறுவனம் பல வருஷமாக, கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மாதிரி வியட்நாமில் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களுடைய கனவை நினைவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிறுவனத்தை ஆரம்பித்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ் தீபா ரங்கநாதன். அவங்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெனவுண்டு எஜுகேஷனிஸ்ட் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த கல்வியாளர்களில் அவங்களும் ஒருத்தவங்க. அவங்க தான் இன்றைக்கி இந்த நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களோட சேர்த்து அவினாஷ் சார், என்னுடைய மிஸ்டர் அவினாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், அவரும் கூட இந்த நிறுவனத்தை கூட ஆரம்பிச்சிருக்கு. அவர் தான் இந்த நிறுவனத்தினுடைய கோ-டைரக்டராகவும் இருக்கிறாங்க. அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலாக இந்த கல்வித்துறையில் வேலை செய்து வந்துக்கிட்டு இருக்காங்க. பல மாணவர்களுடைய இந்த கல்வி கனவை நினைவாக்கிட்டு இருக்கிறாங்க. எய்ரா ஓவர்சீஸ் நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏஜென்சி கிடையாது. We are not agents. அதாவது இப்போது பல மாணவர்களை நாம் வியட்நாமில் மிகச்சிறந்த மருத்துவ பல்கலைக்கழகங்களில் சேர்த்து அவங்க மருத்துவ படிப்புக்கு உதவிக்கிட்டு இருக்கிறோம். இதுவே நீங்கள் வேறு சில நாடுகளோ அல்லது வேறு சில நிறுவனங்களோ எப்படி செயல்படுவாங்க அப்படின்னா, அவங்க ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு போவாங்க, அந்த பேரண்ட்ஸ்கிட்ட ஃபீஸ் வாங்குவாங்க, கொண்டு போய் அந்த ஒரு பல்கலைக்கழகத்தில் சேர்த்துருவாங்க. அதோடு அவங்க வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை எதையுமே அவங்க பார்க்க மாட்டாங்க. ஆனால் நம்ம எய்ரா ஓவர்சீஸ் நிறுவனம் நாம் எப்படி செயல்படுறோம் அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட்டோட கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் அவருடைய அந்த எம்பிபிஎஸ் படிப்பு முடிகிற வரைக்கும், அந்த மெடிக்கல் சயின்ஸ் படிப்பு முடிகிற வரைக்கும் அவர் கூடவே நம்ம ட்ராவல் பண்ணுறோம். அந்த ஸ்டூடெண்ட் கூடவே ட்ராவல் பண்ணுறோம். அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்னென்ன, அவங்க எப்படி படிக்கிறாங்க, எந்த மாதிரி சூழ்நிலை அவங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துறது, அதிலிருந்து அவங்களை எப்படி மீட்டு கொண்டு வருது, இந்த மாதிரியான பல விஷயங்களை நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்தே பயணிக்கிறோம். உதாரணமாக நாமளே அங்கே ஹாஸ்டல்ஸ் நடத்துகிறோம். வியட்நாமில் இருக்கக்கூடிய எந்த பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி, அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக நாமளே ஹாஸ்டல்ஸ் நடத்துகிறோம். ஏன்னா வியட்நாமில் நம்ம ஃபுட்டு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறதுல நாமளே ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம். அங்கேயே நமக்கு ஒரு நல்ல ஒரு சவுத் இண்டியன் குக்கை வச்சு நல்ல ஒரு சவுத் இண்டியன் தமிழ் உணவுகளே நம்மளுடைய மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாம் வழிவகை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். காலையில் இட்லி வடை பொங்கல் அந்த மாதிரி நல்ல ஒரு உணவு அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட் கூடவே இருக்கிறதுனால அவங்களுடைய அகடமிக் சைடையும் நாம் கண்காணிக்கிறோம். அதாவது ஒவ்வொரு செமஸ்டர் முடிஞ்சதுக்கப்புறமும் அவங்களுக்கு அகடமிக்ஸ் ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது, அவங்களுடைய சிலபஸ் ரீதியாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அவங்க படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கூட உடனே அவங்களோட கூட சேர்ந்து அதை எப்படி தீர்த்துக்கிறது அப்படிங்கிறத யூனிவர்சிட்டி கூடயும் அவங்க பேரண்ட்ஸ் கூடயும் நாம் சேர்ந்து அதை தீர்த்து வைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை நாம் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ச்சியாக அந்த ஸ்டூடெண்ட் கூடவே நம்ம ட்ராவல் பண்ணுறதுனால அவர் எதில் வீக்காக இருக்கிறாரு, எதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு, எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அவருக்கு இருக்குது, எந்த மாதிரியான மனோநிலை அவருக்கு இருக்குது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பேரண்ட்ஸுக்கும் யூனிவர்சிட்டிஸ்க்கும் நம்ம தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கோம். இந்த ட்ரையாங்கிள், அதாவது யூனிவர்சிட்டி, பேரண்ட், ஸ்டூடெண்ட், இதுக்கு 3க்குமே தேவையான கம்யூனிகேஷனை நம்ம தொடர்ச்சியாக நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இதனால் அந்த ஸ்டூடெண்ட்டோட நாம் தொடர்ச்சியாக ஒரு 6 வருஷம் அவர் கூடவே நம்ம பிரயாணம் பண்ணுறதுனால அந்த ஸ்டூடெண்ட்டை பற்றின முழு விவரமும் நமக்கு தெரிய வருது. ஏன்னா அவங்களுடைய பெற்றவங்க நம்மளை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் ஒரு வெளிநாட்டில் படிக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க. அதோடைய மொத்த அந்த பொறுப்பையும் நாம் எடுத்துக்கிறோம், கையிலே எடுத்துக்கிறோம். அவருக்கு ஒரு கார்டியன் மாதிரி இருக்கிறோம். இது இந்த 6 வருஷம் மாத்திரமில்லை. ஏன்னா எம்பிபிஎஸ் முடித்ததுக்கப்புறம் 6 வருஷத்துக்கு முடிச்ச கண்டிப்பாக அவர் ஏதாவது ஒரு ஸ்பெஷலைசேஷன் பண்ணணும், ஒரு பிஜியில் ஏதாவது ஒரு நல்ல ஒரு கோர்ஸ் அவர் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கும் கூட நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். அப்படி தொடர்ச்சியாக, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட், அதாவது ஒரு ஏஜென்சி மாதிரி இல்லாமல் அந்த ஸ்டூடெண்ட்டோட வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்காற்றக்கூடிய ஒரு நிறுவனமாக எய்ரா ஓவர்சீஸ் நிறுவனம் இருக்குது.